அல்லேலூயா. சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. சகல பிரயாசத்தினாலும் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. ஆமென். பிரயாசம் என்பது அது பிசினஸா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், வீட்டுல செய்கிற ஒரு தொழிலா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், பிரயாசப்படணும். ஆமென். ஆமென். நோகாம நம்புதிக்க நினைச்சா ஒரு நாளும் நடக்காது. கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசைன்னா ஒன்று கூழ மீசைக்கு ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? கூழ குடிக்கக்கூடாது. இல்ல கூழ குடிச்சா மீசையில படத்தான் செய்யும். முன்னேறணும்னா பிரயாசப்பட்டு தான் ஆகணும். அது ஊழியத்திலே இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வேலையில இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சல் பிரச்சப்பட்டு எல்லாம் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடும். தெற்கு பண்ணவளையை விட்டு வச்சு இந்த பக்கத்தில் நிறைய ஊர் சேர்ந்து நிறைய ஹோட்டலுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க. சத்திரம், மரக்கலங்குளம், நிறைய ஊர்கள். ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க? இதை போய் அடுப்பு தேடி 40 அடி இரும்பு தேடி கஞ்சி ஆச்சு அதை பாத்திரத்தை கழுவிக்கிட்டு பேசவா ஹோட்டலில் போய் காலையில மத்தியானம் சாய்க்காது. பிரயாசப்படாம ருசியா சாப்பிட முடியாது. அப்ப பிரயாசத்திற்கு என்ன உண்டு? ருசிகரமா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் அடிப்படையில பிரயாசப்படணும். கொஞ்சம் பேர் பிரயாசத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தையமார் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குலாம் போனா நல்ல ருசிகரமா சமைச்சு கொடுப்பாங்க. பசுமணிகளுக்கு போனா அல்லேலூயா அடிப்படையில எல்லாம் சேர்த்து பிரயாசப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. பிரயாசம் நிறைய பேர் இருக்கிறேன் சொல்றேன். ருசிகரமா சாப்பிடணும்னா பெண்கள் அடிப்படையில பிரயாசப்படும். ஆண்கள் வாங்கியாந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரயாசப்படும். பிரயாசத்தினால என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. ஒரு பிசினஸ் பண்ணா பிரயாசம் பட்டா நிச்சயமா அந்த பிசினஸ் நமக்கு நன்மையை தரும். விவசாயத்துல பிரயாசம் சில விதைச்சுட்டு வந்துருவான். புல்லு பத்தி அந்த அதுக்கு மேல களை முளைச்சிருக்கும். அந்த களை பறக்குனா அங்க பழம் எதிர்பார்க்கலாம். அந்த வருதுன்னா அங்க களை முதலி வச்சுட்டு போய் அப்ப பிரயாசப்பட்டா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஊழியம் பண்ணினா, பிரயாசப்பட்டு நோட்டீஸ் கொடுத்தா, பிரயாசப்பட்டு இப்படிப்பட்ட கூட்டங்கள் 3 நாள் இப்படி நடக்குன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரயாசங்கள் தெரியுமா உங்களுக்கு? 60 பேனர் உபவாசத்தோடு எங்க ராமையன்பட்டி வழக்க சங்கர் கோயில் வர கழுகுமலையில கூட கட்டியிருக்கு, பழங்கோட்டையில கட்டியிருக்கு, கரடி குளத்துல கட்டியிருக்கு, ஏரியா முழுவதும் ஊத்துமலையில. அல்லேலூயா. இந்த உபவாசத்தோடு இத்தனை இடத்துல பேனரை கட்டி நோட்டீஸ் கொடுத்து இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சிருக்குன்னா யாரையும் இருக்கு நான் துணைக்கு கூப்பிட துணைக்கு கூப்பிட முடிய மக்கள் கேரளா இருக்கிறாங்க. அது முறையாக தான் வருவாங்க. எனக்கு கூப்பிட முடியாது யாரையும். ஏன்னா அவங்கள பாவம் அவங்க தொழில் போட்டு வர முடியாது. அப்படி வந்து அங்கே வரை கொடுக்கறது பழக என்ன செய்ய முடியும்? இங்க வந்து ஒரு வேலை இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு மக்கள் வச்சுக்கோங்களேன். அப்போ யாரையும் இழுக்காம படுகிற பிரயாசம் 28 வருடங்களாக இந்த கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்துகிற மாதிரி கர்த்தர் பின்னாடி இருக்கு. என்ன இருக்கு? குடும்பமா பிரயாசப்படும். குடும்பமா இங்க ஒரு கூட்ட மக்கள் ஊர்ல இருக்கிற சபை மக்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபத்துல பிரயாசப்படுறாங்க. ஒவ்வொரு ஜெபக்கிழமையும் பிரயாசப்படுறாங்க. ஒவ்வொரு ஜெபக்கிழமையும் 12 மணிக்கு ஜெபிச்சுட்டு போறாங்க. கடந்த ஒரு வாரம் நாங்க சபையாக கூடி மாசம் ஜெபம் பண்ணோம். எல்லாருடைய பிரயாசம். அப்ப சகல பிரயாசத்திற்கும் என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. சத்தமத்த படிக்கிற நானே தொண்டை வெளியில கத்துக்கிறேன். கேட்கல அப்போ பிரசங்க 1:3 வாசிங்க. பிரசங்க 1:3. பூமியிலே அவனுக்கு பூமியிலே மனிதன் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் அவனுக்கு பலன் என்ன? கேட்கிற சாலமோன் பலன் என்ன? ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்கிறார் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. சங்கீதம் 128 வாசிங்க. 128 கைகளில்
பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ பிரயாசப்பட்டா கட்டாயம் உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடு. நிறைய விஷயம் உண்டு, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. நாலு பாயிண்ட் படி சொல்லி முடிக்கிற நேரம் இல்லாதனால உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. உன் கை பிரயாசப்பட்டுச்சுன்னா, உன் கால் பிரயாசப்பட்டுச்சுன்னா, உன் சரீரம் பிரயாசப்பட்டுச்சுன்னா, உன் குடும்பம் பிரயாசப்பட்டுச்சுன்னா ஒரு பெரிய நன்மையை நீ அனுபவிப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாசப்படணும். விதைக்கிற போது படுத்து தூங்குறவன் அறுக்கிற போது பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. விதைக்கிற போது படுத்து தூங்கிட்டு எல்லா பேரும் அறுவடை பண்ணுகிற போது அல்லேலூயா பிச்சை கேட்டாலும் கிடைக்காது. அப்போ பிரயாசப்பட்டா உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். 2026 உங்க ஒவ்வொருடைய பிரயாசத்திற்கும் தேவன் பலன் கொடுக்கிற ஒரு ஆண்டாக என் தேவன் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு பிரயாசத்திற்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு வேலைகளுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவன் ஒரு பெருத்த கைகளின் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, நீ அனுபவிக்க போற, நீ அனுபவிக்க போற அர்த்தம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம். நிறைய வசனம் இருக்கு, அதை சொல்ல நேரம் இல்லை. நான் 4 வசனங்கள் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 15:58. 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்போதும் பெருகிறவர்களுமாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த 72 கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். இது என்ன பிரயாசம் தெரியுமா? நீங்க வீட்டுல பிரயாசப்பட்டு, அடுப்படியில பிரயாசப்பட்டா நல்லா சாப்பிடலாம். நீங்க வயல்ல பிரயாசப்பட்டா நல்லா அறுவடையை பார்க்கலாம். பிசினஸ்ல பிரயாசப்பட்டா நல்லா கை நிறைய பணத்தை பார்க்கலாம். ஆனா இங்க இது பெரிய பிரயாசம் தெரியுமா? அதை விட நிறைய பேர் உள்ள வர முடியாம இருக்கிறாங்க, இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் அவங்களால உள்ள செய்ய முடியாது, இருக்க முடியாது. இதே பெரிய பிரயாசம்ங்க. நீ காத்தாடி கடையில தான் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். எப்ப முடியும், எப்ப ஆமென் சொல்லுவார், எப்ப ஆத்மாவை சோதரிப்பார், எப்ப எழுப்புவோம். கட்டி போட்டது மாதிரி கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. எழுப்புனாலும் திட்டுவார, பாதியில போனாலும் வைவார. என்ன மட்டும் இல்லை, எல்லா ஊழியக்காரன் உண்மைதானே. அப்ப இதே ஒரு பெரிய பிரயாசம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போவதில்லை. கடவுளுக்காக நீங்க கொடுக்கிற காணிக்கை விருதாவாய் போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் ராத்திரிக்கு ஜெபிப்பது, உபவாசித்து ஜெபிப்பது, அது விருதாவாய் போவதில்லை. நீங்க 2 பேர் 3 பேர்ல என் வீட்டு தரையில தொடங்கின ஊழியம் தான் இந்த ஊழியம். நீங்க எத்தனை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, எத்தனை பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, எத்தனை மாநிலங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த ஊழியம் எழுப்பி இருக்கு. அப்ப கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் செய்யாது, விருதாவாய் போகவே போகாது. நிச்சயமாக அதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. மூன்றாவதாக சித்தமானால் இந்த பாயிண்ட்களை வச்சு ஒரு நாள் தெளிவா நான் பேசுறேன். நேரம் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 9 சொன்னாங்க 10:30 தான் முடிப்பா போல அப்படின்னு நீங்க என்ன சொல்லக்கூடாது. அல்லேலூயா. மத்தியானம் சொல்லபடி 1 மணிக்கு முடிச்சுட்டு மூன்றாவதாக நீதிமொழி 5:10. நீதிமொழி 5:10. சத்தமாக கேட்க முடியும். நீதிமொழி 5:10. இன்னொரு வாசியம். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தியடைவார்கள். கடவுளை விட்டு விலகி படுகிற பிரயாசத்தின் பலன் எங்க போகும்? வசனம் எடுத்ததுக்கு நேரம் ஆகும். கடவுளுக்காக நம்ம நின்று கர்த்தருக்குள்ள நம்ம பிரயாசப்பட்டோம்னா அந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. ஆனா கடவுளுக்குள் இல்லாம வெளியே இருந்து பிரயாசப்பட்டு
ஒண்ணு வேண்டாம், ஆனா நானும் முன்னேறுவேன். அப்படி முன்னேறினா ஒரு நாளையில் அந்த பிரயாசத்தின் ஆசீர்வாதம், அந்த பிரயாசத்தின் பலன் புறத்தியாருக்கு போய் சேருமா? நாம ஓட்ட வேண்டிய மாதிரி. அதனால கடவுளை விட்டு உள்ள ஒரு பிரயாசம் நமக்கு வேண்டாமே வேண்டாம். ஆராதனையை விட்டு உள்ள பிரயாசம் நமக்கு வேண்டாமே வேண்டாம். கடவுளை விட்டு தூரமாய் போய் உள்ள ஒரு பிரயாசம் நமக்கு வேண்டாமே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை தங்கத்தை குவித்தால் கூட அந்த தங்கம் எனக்கு தேவையில்லை, இதை விட பெரிய தங்கமா இருக்கிற வசனம் எனக்கு போதும் என்று வருகிற பிரயாசம் தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இல்லைன்னா வெளியே போய் வாரத்துல 2 நாள் கேரளாவோட கொடவரையில் இருக்கையில சனிக்கிழமை போட்ட ஆசிரமத்துக்கு போயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை எங்க போயிடுவேன். ஆராதனை சிஎஸ்சி ஆராதனை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல கண் தெரியாதவங்க போய் தேசத்துக்கு ஜோம் பண்ணுவாங்க, அங்க ஜோம் பண்ண போயிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் வாரத்துல 2 நாள் லீவு போடுதான் அப்படிவாங்க. எனக்கு இந்த 7 நாள் வியாபாரத்துக்கு போய் அவங்க 7 நாள் உழைக்கிற சம்பாத்தியத்தை அந்த உழைப்பை அவங்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிற பொம்பளை சொல்லுவாங்க, உனக்குத்தான் சாகுபடி அப்படிப்பாங்க. கண்ணை மூடிட்டு அள்ளி போட்டுதால நீ வீட்டுல போய் 2 தோத்திரம் போட்டா போதாது அப்படின்னாங்க. நான் ஊழியம் பண்ணுவேன், நோட்டீஸ் கொடுப்பேன், இயேசுவை பத்தி சொல்லுவேன். ஆனா இதை கேட்டுக்கிட்டே ஒரு 7 வீட்டுல இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அடுத்த வீடு ஒரு பெரிய கத்தோலிக்காரங்க வீடு, பெரிய பணக்கார வீடா இருக்கும். முதல்ல என்னைக்கு உண்டோ கச்சவடம் எதுக்கு உண்டோ செருப்பு இருப்பு உண்டோ நாக்கி கொஞ்சம் ஓட்டு பிடிப்பான். ஆனா இங்க சுவிசேஷம் சொல்றதை பார்த்த உடனே மோனே போட்டு வா, குறைச்ச ஒரு சாதனங்கள் உண்டு. அந்த போன ஒன்று தந்துட்டா மோனே கொண்டு வைக்க அப்படின்னு. அப்படி நான் நிறைய அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தான் கண்ணை முடிக்க அள்ளி போட்டுருவாங்க. இயேசுக்காய் வாழுகிற போது இயேசு எனக்கு வேண்டிய நான் அவர் வேலையை செய்வேன், அவர் என் பழைய வார்த்தை வாங்கி கொடுத்தார். அப்ப கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதமாய் போவதில்லை. ஆனா கர்த்தர் இல்லாம நீங்க படுகிற பிரயாசத்தின் பலன் எங்க போயிடும்? போய் ஜாக்கிரதை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கடவுளை தேடி பைபிளை படிச்சுட்டு படி. படிக்கிறவனே பைபிளை படிச்சுட்டு படி. அல்லேலூயா. அடிச்சு ஸ்தோத்திரம் சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் செவத்துக்கு போ. சொல்லுற பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். என் 2 பிள்ளைகள் சொல்லிருக்கேன், மாட்டு சொல்லியிருக்கிறேன். நேற்று முன்னாள் கூட சொன்ன, ஏழை நீ உழைச்சி எனக்கு சம்பாதி கொடுக்கலாம் எனக்கு கிடையாது. கடவுளை விட்டுட்டு உழைப்பு எனக்கு தேவையில்லை. 2 பிள்ளைகளும் கடவுளை விட்டுட்டு உள்ள ஒரு உழைப்பு உயர்வு மேன்மை தேவையில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளுக்குள் இருந்து கடவுளை ஆராதித்து நீ பிரியாணி திங்கிற இடத்துல கஞ்சத்திலே குடிச்ச கூட பரவாயில்லை, அது போதும். கடவுளை விட்டு வெளியே போகிற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், சொல்லிக் கொடுங்கள். ஒரு தாய் வெளிநாட்டுக்கு தன் பிள்ளையை படிக்க சென்று அனுப்பின போது தேவைக்கு மட்டும் பணத்தை கொடுத்து அம்மா சொன்னாங்க, அம்மா நீ பையன் தினமும் பைபிள் படிக்கணும்பா, நீ தினமும் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு தான் தொடர்ந்து சொல்லி அனுப்பினாங்க. அவனுக்கு ஒரு வாரம் கழிச்ச உடனே அம்மா பணமெல்லாம் முடிச்சு போச்சு, என்ன செய்யுங்க பணம் அனுப்புங்கண்ணா. அப்படி பைபிள் படிக்கிறேன்னு தாய் கேட்டாங்க. நான் பைபிள் படிக்கிறோமா, பொய் சொல்லாதனாங்க. அம்மா தினமும் படிக்கிறோமா பைபிள் அப்படின்னா, பொய் சொல்லாத. இல்ல நீ பைபிள் படிக்கிறையா, பைபிள் படிச்சிருந்தா உனக்கு ஆண்டவர் தேவை சந்திப்பாரு. அது எப்படிமா பைபிளை படிச்சா தேவை சந்திப்பாரு? நீ பணத்தை கொடுத்தா தான் செலவு பண்ண முடியும். நீ பைபிளை படிச்சிருந்தா உன் தேவை சந்திக்கப்பட்டிருக்குமே அப்படி சொல்றது. மறுபடியும் பொய் சொன்னா, ஏடா நீ பைபிளை நாளை தர உனக்கு ஆண்டவர் செய்வார், தேவைக்குள்ள பணத்தை கொடுப்பாருன்னு சொன்ன உடனே பைபிளை திறக்கிறான். ஒவ்வொரு பேஜுக்குள்ளையும் அன்னன்னைக்குள்ள செலவுக்குள்ள ரூபாய் வச்சுதான் நம்ம அனுப்பி. அல்லேலூயா. பிள்ளைகளை செக் பண்ணணும், பைபிள் படிக்கிறாங்களா இல்லையா, ஜெபம் பண்றாங்களா இல்லையா. பிள்ளைகளே முடிஞ்சது, நான் 1 வயசு முடிச்சது. அப்ப என்ன செய்யணும்? உங்க பிரயாசம் கடவுளுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருக்குள்ள படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. ஆண்டவரை விட்டு வெளியே போகிற பிரயாசம் அது பலத்தியாட்டு போய் சேரும். ஆராதனை நடக்கிற போது ஆராதனையில கடைசி வரைக்கும் இருந்து பழகணும். அல்லேலூயா. நிறைய இடங்கள் அப்படி கிடையாது. நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு போன் வந்தா ஓடிடுது. சர்ச்சுக்குள்ள வந்து மேக்சிமம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. உள்ள வந்து போன ஆண்டவரோட பெரிய ஆளா, ஆண்டவரோட பெரிய ஆளா. அங்க பெல் அடிக்கணும்னா விசு விசு வெளியே ஓடுது. என்ன கலெக்டர் பேசுற மாதிரியும், தமிழக முதலமைச்சர் பேசுற மாதிரியும், தமிழக இந்திய பிரதமர் பேசுற மாதிரியும் உடனே அடுத்து அவங்ககிட்ட பேச முடியாதுங்கிறது மாதிரி இப்படி போகக்கூடாது.
யார் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கோம்? இதுல இருப்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? பிரசங்க கேட்கிற இடத்துல இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்ண இன்னொரு ஆள் சொல்லி வச்சுக்கோங்க, அப்ப நீ அப்படி எடுத்து போட்டு பேசுனேன் அப்படி நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில இருக்கிறேன், அதனால அங்க எல்லா பொருள் வந்துருச்சு, நான் வாங்கின கடையை கொண்டு போயிடுவோம், காலையில உங்களுக்கு கட்சி எடுத்தேன், அதனால நான் எடுத்து பேசுறேன். ஒரு ஒழுக்கத்தை கத்துக்கணும், சரியா? கத்திற்குள் பேசும். கடைசியாக ஒரே வசனம் 2 தீமோத்தேயு 2:6 2 தீமோத்தேயு 2:6 அதோட முடிச்சிட்டோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனை பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு முதலாவது பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். நீங்க பிரயாசப்பட்டா முந்தி தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார், முந்தி உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆமென். தேவன் இந்த செய்தி நிறைய 2 மணி நேரம் பேச வேண்டிய செய்தி நான் பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால நிச்சயமா 2026 இத்தனை வருஷம் நீங்க பட்ட பிரயாசத்திற்கு, ஜெபத்துல நீங்க இருந்து ராத்தங்க செலுத்த ஜெபத்தின் பிரயாசம், காணிக்க கொடுத்து தாங்கிய அந்த பிரயாசம், இந்த இடத்துல ஆராதித்தீங்க, வசனங்களை கேட்டு ஆண்டவருக்கான நீங்க வாழ்ந்த எல்லா பிரயாசத்திற்கும் 2026 கரங்களை தட்டி அந்த மகிமைப்படுத்துங்க. தேவனோடு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பலனை கொடுக்க போகிறார். ஒரு சிறந்த தேர்ந்தெடுக்கிற ஜெபமினோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிரயாசத்தின் பலன் ஒவ்வொருவருக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கும்படி சத்திர உதயசருடைய மனைவியும் அருமையாக விளையத்தக்க முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க. முன்னாடி வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சத்தத்தை பாடி கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கை. இந்த 2 நாளைக்கு எடுக்கல, இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் எடுப்போம். மத்தியானம் எடுத்தது சபைக்கு, இதுதான் கூட்டத்துக்கு முதல் காணிக்கை. நாளைக்கு எடுப்போம், சரியா? 2 காணிக்கை கூட்டத்தில் இதை வச்சு கூட்டத்தில் எடுத்த முடியாது. இருந்தாலும் உலகத்தோட காணிக்கிறனால தாங்குங்கள். தாங்காட்டால் சந்தோஷம் போனாங்க ஆசீர்வதிப்போம். ஆமென். எல்லா துணியரும் மகிமை உமக்கே இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.